ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2 5 சேனல் பவர் ஆம்பு, ஒரு 3 சேனல் பவர் ஆம்பு. மூணுமே ஆந்தமில். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா MCA 525 ஜென்ரேஷன் 2. அதே மாதிரி 3 சேனல் பார்த்தீங்கன்னா MCA 325 ஜென்ரேஷன் 2. ரெண்டுமே டெமோ ரூம்லேருந்து எடுத்த யூனிட் தான். ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கவும் நல்லாயிருக்கு, படம் பார்க்கவும் நல்லாயிருக்கு. அதுதான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யூசுவலாக இப்போ படம் பார்க்குறது பாட்டு கேட்க அந்த அளவுக்கு இருக்காது. பட் இது வந்து இதோட டிஹெச்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 0.01. யூசுவலாக ஆந்தமில் வந்து அந்த பைப்போலார் டிரான்சிஸ்டர் ஆகட்டும், உங்களுக்கு பவர் சப்ளை ரெகுலேட்டர் எல்லாமே பீஃபியாக கொடுத்துருப்பாங்க. பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இதுக்கு நம்ம முன்னாடி MCA 50லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். பட் இது ரொம்பவே டிஹெச்டி கம்மியாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக டெமோ ஆட் பண்ணுறேன், சாங் நான் ரெக்கார்ட் பண்ணது. தயவு செஞ்சு பாருங்கள். ஃபோனில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. பட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் பவர் ஆம்ப் உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 2ல் கிடச்சா கண்டிப்பாக எடுங்க. ரொம்பவே நல்ல பவர் ஆம்ப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.6 lakhs வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட். நான் ஒரு சின்ன டெமோ ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக, அதை பாருங்கள் கைஸ். அண்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு அனதர் ஹை எண்ட் கம்பெனி தான். அது வந்து ப்ரொசீடுன்றது கம்பெனி பேர். இது வந்து ஒரு மார்க் லெவின்சன் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்களோட டிசைனு, இதில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாமே மார்க் லெவின்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அண்டு ஆக்சுவலாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க, ப்ரொசீடுன்னு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து THX சர்டிஃபைடு பவர் ஆம்ப்ளிஃபையர். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அகைன் மறுபடியும் இது 2 days நான் செக் பண்ணேன், அதையும் இதையும். இது வந்து இந்த வோக்கல்ஸ்லாம் இன்னும் இந்த வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். பழைய சாங்ஸு, நியூ சாங்ஸாக இருந்தாலும் சரி, அதோடய வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 27 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வெயிட்டு. நீங்கள் பைஆம்பிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் இன் USA வரும். ஆந்தம் வந்து மேட் இன் கனடா வரும். நீங்கள் இது பார்க்குறதுக்கு 150 வாட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம். இதோட பவர் வந்து நான் XPA 7 இமோட்டிவாலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அந்த ஹை வால்யூம்ஸில் வந்து டிஸ்டார்ஷன் தெரியல, சவுண்டு க்ளீனாகவே இருக்குது. அதனால தான் இந்த ஹை எண்ட் ஆம்ப்ஸில் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் லோ எண்ட் ஆம்ப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 70-80% வால்யூம் கெயின் பண்ணும்போது அதோட டிஸ்டார்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி ஹை எண்ட் ஆம்ப்ஸில் வந்து அது சுத்தமாக தெரியாது. சுத்தமாக தெரியாது மீன்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு உடையாது. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட டெமோவும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
காத்தாடும் மேலாக்கு என பின்னுதடி காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காதோரம் லோலாக்கு வானவில்ல நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே நாயகனே நான் குளிக்கும் மஞ்சளுக்கு நாளும் காவல் நின்ற நல்லவனே நல்லவனே என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட எல்லாமே என் தாசா வாழ்வோ தாழ்வோ சொந்தம் பந்தம் வேறில்லை என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது ஈரேழு ஜன்மம் உறவு நீங்காது மகிழும் பூவே அன்பன் மணிமுத்தே குழலை போலே தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே பூங்கொத்தே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே குயில் குஞ்சி தூங்கட்டுமே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு கிளி வருகுது உரிமை பழகுது ஓ மைனா மைனா அரும்புகை வளருது ஓ மைனா மைனா தளிரிது மலரிது தானா இது ஒரு கடற்கரை தானா தளிரிது மலரிது தானா இது ஒரு கடற்கரை தானா இது மனம் இடையில்